மஹிந்தவின் பல கோடி பெறுமதியான விஜயராம வீடு ஆளுங்கட்சி எம்பி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். சிக்கலில் சுரீதரன் அரசு தரப்பு வழங்கிய உறுதிமொழி. தெற்காசியாவின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக இலங்கை கடவுச்சீட்டு. இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு. அனுமதி பெறுவது கட்டாயம் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரவின் வீட்டுக்கு 500 லட்சம் வாடகை வெளியான தகவல். கொழும்பு துறைமுக மேற்கு சர்வதேச முனையம் விரைவில் ஆரம்பம். விரைவில் மீன்களையும் இறக்குமதி செய்ய நேரிடலாம். சட்டவிரோத மணல் அகழ்வு 3 கைது, காவல்துறையினர் சுற்றி வளைப்பு. பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு, 12 மாணவர்கள் காயம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் காணியின் பெறுமதி குறித்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன கருத்து வெளியிட்டார். அதன்படி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் கொழும்பு 7 விஜயராமவில் உள்ள காணியின் பெறுமதி 3357 மில்லியன் ரூபாய் என மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த காணி 1 ஏக்கர் மற்றும் 13.7 பேஜஸ் அளவு கொண்டதாகவும் காணியின் தற்போதைய பெறுமதி 3128 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் காணியில் கட்டப்பட்டுள்ள மாளிகை 30,354 சதுர அடி பரப்பளவை கொண்டதாகவும் மாளிகையின் தற்போதைய பெறுமதி 229 மில்லியன் ரூபாய் எனவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் வசிக்கும் வீடு கால்பந்தாட்ட மைதானம் போன்று பெரியது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை வீடமைப்பு அதிகார சபையினால் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்பட்ட வீடொன்றின் அளவு சுமார் 450 சதுர அடி எனவும் அசித நிரோஷன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தடுத்து நிறுத்தப்பட்டமைக்கு அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை பாதுகாக்க முன்னிற்பதாகவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டுக்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை கட்டுப்படுத்த விமான நிலையத்தில் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியிருந்தனர். குறித்த விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததுடன் இது தொடர்பில் ஸ்ரீதரன் தனது கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த விமல் ரத்நாயக்க பயங்கரவாத தடை சட்டத்தையும் மிகவும் அவதானமாக பயன்படுத்த வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்தோடு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மீறி சொல்ல வேண்டியது என்னவென்றால் அது எங்கள் லட்சியமோ கொள்கையோ அல்ல, ஆனால் புதிய சட்டம் தயாரிக்கப்படும் வரை நாட்டின் சட்டங்களை நாங்கள் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் சட்டமூலத்தை நிறைவேற்றும் வரை நாங்கள் அரசாங்கத்தை நடத்த வேண்டும். அத்தோடு ஸ்ரீதரனின் வெளிநாட்டு பயணத்தை விமான நிலையத்தில் தடுத்தமை தொடர்பில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்தோடு தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் தடுத்தமை தொடர்பில் அரசாங்கத்தின் வருத்தத்தை தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த தடையானது அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இடம்பெறவில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே இறுதியாக ஸ்ரீதரனுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு வருந்துகிறோம். ஆனால் இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பயன்பாடா என்பது தெளிவாக தெரியவில்லை. அத்தோடு அவரும் அதனை சொல்லவில்லை. அவ்வாறு அவர் வரும்போது இவ்வாறான ஒன்றுக்கு அவர் உள்ளாகவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நிச்சயமாக இது அரசாங்க கொள்கை அல்லது அரசாங்க வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல. எவ்வாறாயினும் உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை பாதுகாப்பதற்கு தாம் முன்னிற்பதாக பிமல் ரத்நாயக்க உறுதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்காசியாவின் 4வது சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக இலங்கை கடவுச்சீட்டு பெயரிடப்பட்டுள்ளது. ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டுக்கமைய இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் உலகளவில் 100வது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு தற்போது 96வது இடத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தற்போது இலங்கை கடவுச்சீட்டு வலுவடைந்து வருவதாக ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டில் 102வது இடத்தில் இருந்த இலங்கை கடவுச்சீட்டு தொடர்ந்து முன்னேற்றத்தை காட்டுவதாகவும் ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு தெரிவித்துள்ளது. இலங்கையர்கள் 44 இடங்களுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்யலாம். 1,82,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த ஏல விற்பனை எதிர்வரும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதன்படி 91 நாட்களில் முதிர்வடையும் 42,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்களில் முதிர்வடையும் 60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன. மேலும் 364 நாட்களில் முதிர்வடையும் 80,000 மில்லியன் ரூபாய் திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தென்னை மரங்களை
தரிப்பதற்கு முன்னர் அதுக்கான அனுமதியை பெறுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இதன்படி 2023ஆம் ஆண்டு தரித்தல் சட்டத்துக்கு அமைய தென்னை மரம் தரித்தலின் போது அதுக்கான அனுமதியை பிரதேச செயலாளர் மற்றும் தெங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றிடமிருந்து பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி தென்னை மரம் தரிப்பவர்களுக்கு 6 மாதம் சிறைக்கு செல்ல நேரிடும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் பேச்சாளர் தெரிவித்தார். அத்துடன் மரம் ஒன்றுக்கு 5000 ரூபாயை அபராதமாக செலுத்த நேரிடும் எனவும் அவர் தெரிவித்தார். அறியாமை காரணமாக அனுமதியின்றி மக்கள் தென்னை மரம் தரித்தலில் ஈடுபடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார் 500 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ஜனாதிபதி தனது இல்லத்துக்காக இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து மாதத்துக்கு சுமார் 500 லட்சத்தை செலவிடுவதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இந்த கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி ஜனாதிபதி தனது இல்லத்துக்காக அந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து மாதத்துக்கு சுமார் 500 லட்சத்தை செலவிடுவதாக சாகர குற்றம் சுமத்தினார். மேலும் மக்கள் எதிர்கொள்ளும் அரிசி, தேங்காய், உப்பு பிரச்சினைகளை அரசாங்கம் விரைவில் தீர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். பூனைகளுக்கும் நாய்களுக்கும் உணவளிப்பதால் அரிசி தீர்ந்துவிட்டதாகவும் தேங்காய் சம்பல் தயாரிக்கப்படுவதனால் தேங்காய் தீர்ந்துவிட்டதாகவும் சமூகத்தில் பொய்யான அரசாங்கம் வெளிப்படுத்துவதாகவும் அவ்வாறான கதைகளை பரப்பதை தவிர்க்கவும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்திய அதானி முதலீட்டான கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு சர்வதேச முனையம் அடுத்த மாதம் 1.6 மில்லியன் 20 அடி சமமான அலகு திறனுடன் செயற்பட உள்ளது. அதே நேரத்தில் இலங்கை துறைமுக ஆணையகம் நிர்வகிக்கும் கிழக்கு கொள்கலன் முனையம் இந்த ஆண்டு இறுதியில் முழுமையாக செயற்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆழ்கடல் முனையம் ஆண்டுக்கு சுமார் 3.2 மில்லியன் அலகுகளை கையாளும் திறனை கொண்டுள்ளது. இது 1400 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் ஆழமும் கொண்டுள்ளது. குறிப்பாக முதல் கட்டத்தில் 800 மீட்டர் நீளமுள்ள கப்பல் துறை 2 பெரிய கப்பல்களின் சேவையை ஒரே நேரத்தில் எளிதாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த மாத இறுதியிலும் முதல் கட்டிடம் செயற்பட்டுக்கு வரும் எனவும் மீதமுள்ள முனையம் 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கொள்கலன் முனையத்தில் மேம்பாட்டுக்காக கட்டுமானம், செயல்பாடு மற்றும் பரிமாற்ற ஒப்பந்தம் 2021 செப்டம்பர் 30 அன்று துறைமுக அதிகார சபை மற்றும் கொழும்பு மேற்கு சர்வதேச கொள்கலன் முனையம் லிமிடெட் இடையே 35 வருட குத்தகை காலத்து கையெழுத்தானது. இதேவேளை கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 2 முனையங்களும் நிறைவடைந்தவுடன் கொழும்பு துறைமுகத்தின் மதிப்பிடத்தக்க 2 திறன் தோராயமாக 6.65 மில்லியன் அலகுகளால் அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் மீன்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும் என கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கு பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் உரிய தரத்தில் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். உரிய தரத்தில் மீன் உற்பத்தி செய்வது குறித்த தெளிவின்மையே இதுக்கான காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கையின் மீன் உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. குறித்த கடந்த 70 ஆண்டுகளாகவே நாட்டின் உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொள்கைகளின் மூலம் நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை வீழ்ச்சியடை செய்தவர்கள் தற்போது பொருளாதாரம் பற்றி தம்மிடம் கேள்வி எழுப்பி வருவதாகவும் அதில் பயனில்லை எனவும் சுனில் ஹந்துனேத்தி தெரிவித்துள்ளார். இந்த யதார்த்தம் கசப்பானது என்றாலும் அதனை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சம்பூர் காவல்துறை பிரிவில் நல்லூர் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி அரச காணியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 டிப்பர் வாகனங்கள் மற்றும் பெக்கோ இயந்திரத்தையும் சம்பூர் காவல்துறையினர் கைப்பற்றினர். அத்தோடு சாரதிகள் 3 கைது செய்துள்ளதாக சம்பூர் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. அனுமதி பத்திரம் இல்லாமல் அரச பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக சம்பூர் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக சம்பூர் காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் திங்கட்கிழமை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சம்பூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பில் உள்ள தனியார் பாடசாலையில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தில் 12 மாணவர்கள் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். 7 வகுப்பு மாணவர்கள் குழு பாடசாலை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து கொண்டிருந்த போது இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த மாணவர்கள் நீர்கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது வெடிப்பு ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வெடிப்பு இடம்பெற்ற நேரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ஆய்வகத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் 7 சிறுவர்களும் 5 சிறுமிகளும் காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.